எவ்வளோ சேவை பண்ணுறீங்க. மிஸ் மாட்டேன் போ. என்ன இதுவா இல்லை அது அவங்க கைக்கு அவங்களே தோதான அதெல்லாம் போட்டு வைங்க அதான் கொஞ்சம் பாருங்க பெரிய பெரிய ஜாமியாடி பெரிய பெரிய லேபர் இருப்பாங்க. இன்னைக்கு தக்காளி சாத பிரசாதம். அம்மன் ஊர்வலத்துக்கு இன்னைக்கு தக்காளி சாத பிரசாதமா? அம்மன் ஊர்வலத்துக்கு தக்காளி சாதம். 12 மணிக்கே முதல் சேர்த்து ஏற்றுவோம் சோறு. தை பொங்கல் ஆகிடுது. தை பொங்கல் ஆகிடுதா? 12 மணிக்கே சாமி ஆடிச்சுன்னா எல்லாரும் லைனில் 10 பேர் முருகன் இல்லையா, அதெல்லாம் அவர் தான் கூப்பிட்டு எல்லாம் புளியிலாம் வெட்டுவார், எல்லாம் கரைக்கிறது வைக்கிறது வெட்டுறதெல்லாம் அவர் தான் பண்ணுவாப்ல, இடிக்கிறாங்க. அவர் நிறுவனம் சாமி வைப்பல. அவரை இவர் இங்கிட்டு பார்த்து இருக்கலாம், அவர் நம்பி தானே ஒரு ஆள் எடுத்துருக்கோம். அவர்கிட்ட போய் அதே மாதிரி தானே, அதனால தானே மகாதேவன் உங்கள் மாப்பிள்ளைக்கு தான் அவர் தான் ஈல் கூட கரெக்டாக பச்சை மிளகா, முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேஸ்பத்தி, பட்டை போட்டு ஒரு கிண்டு கிண்டுறாரு நம்ம அருண் முருகன். ஃபுல்லாக இன்க்ரீடியன்ஸ் இன்னைக்கு தக்காளி, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு விழுது, ஆமாம் அந்த கதையில் இந்த காஞ்ச அந்த கதையை ஒரு குடிச்சேன். அது போகையா நீ நல்லா தான் இருக்கீங்களா? சரி சரி எங்கள் மேம் போயிட்டு அப்படில அதே பூஜை இப்போ பண்ண மாட்டேன், அப்படித்தான் சொல்கிறது. நான் பண்ணி இருக்கிறது நம்மளை 4 மணிக்கு சொன்னால் நான் ஓடியாந்துட்டேன். அங்கே வந்து அந்த கேட்டு மூடி இருக்கு அந்த சைடு. ஆனால் காலைக்கானு என்ன கொட்டு சத்தம் கேட்குமே, அதையும் பார்க்குறேன், அதையும் காணு வந்தால் கேட்டு மூடி இருக்கு. அப்புறம் நான் உள்ளே வந்து பார்க்குறேன், கொஞ்சம் இருட்டாகணுமில்ல, பொழுது போகும். என்னையா யார் எனக்கா? நான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை புதுக்கோட்டை பொன்னமராவதி. பொன்னமராவதி தாலுகா. கொன்னையூர் பக்கத்தில், அது கொன்னையூர்லேருந்து அங்கிட்டு உள்ளே போகுதுல்ல ரோடு, அங்கிட்டு சுற்றி வந்தால் தேனிமலைக்கு பக்கத்தில். இல்லை, கொன்னையூர் அந்த கீழே இறங்குதில்ல ரோடு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று போகுதுல்ல, அந்த நான் கம்மாயக்கத்தாண்டு அங்கிட்டு போனேன். தேனூர் சைடு, தேனூர் சுந்தரம் வந்து மெயினில் வந்துடும்ல. ஆமாம், அங்கே நான் கொன்னையூர்கிட்டே சொல்கிறேன். கொன்னையூர்லேருந்து இந்த பக்கத்துக்கு எதுக்கு தாப்பில் போகணும். ஆமாம் அதுக்கு பக்கத்தில் ரோடு போகுதுல்ல. இது
டீயில் குடிக்கணும் ஆவின் கடை இப்போ வச்சுருக்காங்க. ஒரு வடை ஒரு டீ குடிச்சோம்னா போதும். அதே அதே. நான் வரையில் சிங்கப்பூர்லேருந்து யாரும் ஒரு பையன் வந்துருந்தாப்புல. இந்த பாலத்தில் மோதி நைட்டில் ஒரே பையன். ஆமாம் ஆமாம் சொல்லு. புது பைக்கு வாங்கி பொன்னமரிலேருந்து வாங்கி. ஆமாம் ஆமாம் புதுக்கோட்டையில் ஆமாம் எங்கள் சொந்தக்கார மாமாவோட மச்சினன்னு யாரும். நைட்டு இறக்குறாப்புல காலையில் விளையாட போனாங்க. ஊருக்கு சாமி பார்க்க போனோம். கருப்பு சாமி ஆடுறாரு ஆற்று. சும்மா வேஸ்ட்டு. இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க நீங்கள்? தான் முருகன் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் பிரதான சமையல். கோயிலுக்கு மட்டும் சமைக்கிறது. காசு காட்டி ஆமாம். எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க அதை? எது 20 வருஷம் ஆச்சு. பண்டாரி ஒரு ஆள் இருந்தார். ஒரு கையிலே இல்லை. அவர் சேர்த்துக்கிட்டே இருப்பார். 40 மடங்கு போட்டு 50 மடங்கு போட்டு சொல்லுவார். காவேரி ராத்திரி 10 மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கேன். சோறு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் குமார் அப்பாதை மற்ற சரியாக வராது. கமிட்டியை திட்டுறாங்க. ஆள் எதுரா கண்ணா பண்ணாங்க. அந்த பகுதி என்ன கமிட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்க சமைச்சிருப்பா. அப்புறம் எல்லாருக்கும் இளைஞர் எல்லாருக்கும் முதல்ல இருக்கு. இளைஞர் மச்சி முதல்ல இருந்து சமைச்சு அதிக செலவு வராது நம்ம சமைக்கிறது. அந்த சீரா பவுடர் மிக்ஸ் மசாலா அதெல்லாம் நான் சேர்க்கணும். நானே சொந்தமாக தயாரிச்சேன். ஓ சரி சரி. அதே வித்தியாசமான டேஸ்ட்டு, அருமையான டேஸ்ட்டாக வருது. உங்களுக்கு தெரியும்ல என்னென்ன கலக்கணுன்ட்டு. இந்த லிங்கேஸ்வர அப்பாவும் அந்த சாம்பாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாரியில் என்னென்னமோ கலக்கி வச்சு பார்ப்போம். அது மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு. நேற்று 7 கிலோ பொங்கல். ஆமாம் அது 1.5 கிலோ நெய். நல்லா அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. தூக்கல் இருந்துச்சு நேற்று. அப்புறம் 1.5 கிலோ போட்டு தூக்கல். இல்லை வெளில இனிப்பும் இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கருப்பட்டி போட்டிருந்ததா கலர்? இல்லை எப்போதும் பண்ணுற பொங்கலோட நேற்று ரொம்ப அதிகம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நேற்று நல்லா இருந்துச்சுல்ல பொங்கல்? ஆமாம். இது அதுக்கு போட்டுக்கணும். அந்த பொங்கலுக்கு அந்த வெள்ளத்துக்கு ஐயர்லாம் பெயிலாகி போகும். என்ன அது தமிழ் தானே. ஆமாம் அது நார்மல் எல்லாரும் பெயிலாகி போகும். யூடியூப்னு போனால் போட்டு நாங்கள் நார்மலாக தான் இருக்கணும். என்ன
இங்கே வாங்க. இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்தி கொடுத்தாச்சுல பத்திரமா இங்கே கத்தியை இஞ்சி பூண்டு சாப்பிடுங்க. சொல்லிங்க என்னென்ன போட்டீங்க தக்காளி சாதம் எப்படி போட்டேன்னா தக்காளி போட்டாச்சு, இப்போ இஞ்சி விழுது போட்டாச்சு. பேஸ்ட்டு ஆமாம், இந்த துடுப்பில் ஓட்டேன். போட்டாச்சு அப்புறம் துருப்பை அரைச்சிங்க எடுக்க தானே. அந்த அதில் கழுவு. இப்போ மஞ்சத்தூள் போடுறாங்க. எதிராக்கி ஒன்று கழுவு. எல்லாரும் ஒரே மசாலா தான் போடுறது, ஆனால் டேஸ்ட் மட்டும் வித்தியாசமாக வருது. என்ன இல்லை, அது ஒரு கையை போட்டு அதுதான் சொல்கிறேன் நான். மசாலா எல்லாம் ஒன்றா தானே இருக்கும். எப்போ எது போடணும் தானே தெரியணும். கைப்பக்குவம் தானே எல்லாம் இருக்கும். பேர் பழனியப்பன். இவர் தான் 30 வருஷமா சமைச்சிட்டு இருக்காரு முருகங்களுக்கு. ஆமாம், முருகங்களுக்கும் மாரியம்மனுக்கும் ஆஸ்தான சமையல்காரர். காசு காண்டி வர கொடுக்குற வாங்குறாரு, கொடுக்கறேன்னா போயிட்டே இருப்பார். ஆமாம், யாரும் எதிர்பார்த்து செய்ய மாட்டார். இவர் அவர் பேத்தி, அழகான பேத்தி. ஐ ஹாய் சொல்லுமா. என்ன வச்சுங்க உச்ச வரலும் போய் வெட்டி இது போட்டு தங்க எதை மடித்தலை சாப்பிடு. மணித்தலை ஃபுல்லாத்தையும் கூட பாதியா இல்லை போடு, காய் வச்சு மணித்தலை சார். மல்லித்தலை ஓகே. நீங்கள் யூடியூப்ல நீங்கள் ஆமாம், அரைச்சாச்சா? மசாலா கொதி வந்துருச்சு. அரைக்கவா? உண்டு அரைக்கணும்ல, அது கூட இருக்கும். எல்லாம் போட்டு இப்போ கொதி நிலையில் வந்துருச்சு எல்லாமே. தக்காளி, மல்லித்தலை, அப்புறம் மசாலா. ஐயா எத்தனை வருஷமாக வேலை சேவை பண்ணுறாங்க. ஆமாம், மசாலா கொதி வந்தோன்னா தண்ணி ஊற்றுறாங்க. ஆமாம், ரொம்ப நாள் ஆசை, அதே அன்றைக்கி எடுப்போம். ஆமாம், சொல்லியாச்சு. இதான் வந்துட்டார் குருக்கள். எத்தனை வருஷமா மணி அடிக்கிறீங்க? 20 வருஷம் 25 வருஷம் மணி அடிச்சிட்டு இருக்காரு மாரியம்மன் கோயிலுக்கு. ஆமாம், நீங்கள் பழனிக்குமார் முருகன் கோயிலுக்கு பொருளாளர். ரெண்டு கோயில். ஆமாம், 2 கோயிலும் தர்மகர்த்தா. ஆமாம், மாரியம்மன் முருகன் கோயில் ரெண்டு. மாரியம்மன் கோயில் இல்லை ரெண்டு தானே பார்க்குறேன். அது பார்த்தாப்புல குண்டா ஜாதிகா. அச்சா, ஜாதிகா குண்டுனாலும் நீ எவ்வளோ குண்டை போட்டுறாம. ஜாதிகா அரைச்சி போட்டாச்சு. அடுப்பை ஊற்று. அந்த நீ வா. தண்ணி எவ்வளோ வைக்கணும்? 1/2 சட்டிக்கு மேலேயா? தண்ணி 1/2 சட்டிக்கு மேலே. பழனியப்பன் சொல்லுங்க. பழனியப்பன் எப்போ கணமா அதனால நேற்று முன்னாடி போட்டு வரல நைட்டு சாயங்காலம். ஏன்னா கூட்டமா இருக்குன்ட்டு இப்போ கூட்டம் இல்லை. வந்து சாமியை கழுவிட்டு போறேன், தூக்கி போயிட்டாங்க. யாரு இன்னைக்கா? எடுத்து போறது இல்லைதான், நமக்கு தரிசனம் போவோம். ஆமா ஆமா, அதான் மாசத்துக்கு இருக்கா போச்சுன்னா தரிசனம் கூட போச்சுன்னா. ஆமா,
हाँ सब दुए दे मोड़ दुए दे அரிசி அரைச்சு சொல்லு. ওটা চাवল সবাই করে জলে পানি জলে ওটা ডেকচি পুকি সব দুই দে কালকে তো পূজা না সব বন্ধ করবো ভিতর ঢুকে দেবে இல்லை ஐயாவும் சரி ஐயாவும் ஏற்று எனக்கு அப்புறம் ஏற்க வேண்டாம். அவன் அப்படியே தம் போட்டால் போதும்ல. பிரியாணி மாதிரி தான் சார் சேம் ம் எல்லா மசாலும் போடுறான் அந்த கறியை போடுறான் ம் இதில் தக்காளியை போடுறான் ஓ அதுதான். அது அவ்வளோதானே பிரியாணி மாதிரி தான் தக்காளி சோறும் வீட்டில் இவ்வளோ வயசுல வேலைக்கு போயிட்டேன் சமைக்கிறது ஆ வெட்டி வெட்டி. செட்டியை தான் கட்டிக்கிட்டாரு ஒரு குருநாதர் செட்டி தான் கும்பகோணம் திண்டுக்கல் அங்கெல்லாம் சுற்றிருக்காரு வைத்தீஸ்வரன் கோயில் ஆ ஓ திருவையார் திருவையாறு. ஆ ஊர்நாடு சமையல் தான் செட்டியார் சமையல் தான் அதானே. திருவையார் வலங்கம்மான் வல்லம்படுகை சிதம்பரம் ஆ 6 மாதம் ஒரு வருஷம் வச்சுக்குவாங்க. ஆ தஞ்சாவூர் ஆ தஞ்சாவூர் லட்சுமி சிவல் இதுல இருந்து. என் தம்பி அவங்க அப்பா வீட்டில் இருந்து நான் அவங்க மயமட்டில் இருந்தேன். ஓஹோ லட்சுமி சிவல் இருக்குன்னு. அச்சா இப்போ அவர் அவன் ஊரில் இருக்கேன். ஓ சரி சரி. अच्छा का भाई करना चावल ஆமாம் இது பச்சை காயிருங்க இருக்க முடியாதோ காயுங்க இதெல்லாம் உடைக்கணும். கேட்டு பாருங்க ஊர்ல எல்லாம் எப்படி கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே உடைச்சிருவா. அப்படியம்மா டைம் பார்த்து உடைப்பா. இது என்னதான் டைம் பார்க்குறது உடச்சி அப்படியே வெயிலில் போட்டுருவாங்க. அப்படியே இது உடைக்க வேண்டியது லட்சத்தை கொண்டு போய் கிட்டுக்கிட்டு அது இதுதான் அவர் இருக்கு. அவன் என்னப்பா 7 கிலோ போட்டுரும்ண்ணே 7 கிலோ போட்டு நெய்யை தாக்கிடும் வேண்டாப்பா. ஆ 8 கிலோவா புகையிலன்னு வேலை பார்த்தது. அந்த அடுப்பு இது பச்சை கட்டை ம் ம் இருக்க மாட்டாப்புலையோ ம் ம் ये मंदिर में सामने ही आता आता खड़ा है और देखिए கொதிக்க போகுது. 44 வருஷத்தில் 1 வருஷம் தான் சமையல் செய்யலை. ம் அப்புறம் பூரா ஃபஸ்ட்டு மற்றபடி சமையல். ஓகே ஓகே 43 வருஷம் சமைக்கிறிய. சூப்பர். அன்னைக்கு பால் கொடுத்தது நீ தானா? ஆ பிரியாணி அது இருக்கு. ஆமாம். பையா ஆ போன வருஷம் இருந்துச்சு. ம் 2 வருஷம் அதாம்மா கேள்வி சொல்லுது. போன வருஷம் எடுத்தது அப்புறம் பழகிருக்குமே, அப்புறம் இதுக்கு அழுகுச்சு. அக்கா கிட்டத்தில் எல்லாம் ஆ ஊசி 3 வருஷம் சாப்பாடு போடாது போடலைல்ல. போட மாட்டாங்க. 3 மண்டபம் ம் ம் அப்புறம் எல்லாரும் சாப்பாடு போடும். ம் ம் இந்த இவர் இங்கே லிங்கேஸ்வரன் சாப்பாடு பஜார் ம் ம் என்னப்பா அந்த ஆள் சமைக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிப்பும் ஒரு வித்தியாசமாக இருந்தது, கலரும் இருந்தது. அது பாகு பண்ணி பண்ணதோ. சரி சரி. ஆ 5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ நெய் போடணும். 5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ நெய். ஆ சாதிக்கா அது எவ்வளோ? 2 காய் போட்டோம். ஆ நல்லா பவுடர் பண்ணிட்டு ஆ இறக்கணுன்னா பன்னீர் இல்லையா நம்ம இது போட்டோம்னா பன்னீர். ஆமாம். ஆ ஐயர் தான் பையன். ஆ எனக்கு ஐயர் சொல்லி கொடுத்தாரு. ம் சக்கரை பொங்கலுக்கா சொல்கிறீங்க? சக்கரை பொங்கலுக்கு பன்னீர் போடுவா. பன்னீர் போட்டு கரையிற வரை கிண்டி விடணுமா? ஆ பன்னீர் கொஞ்சமாக போடணும். ஆ ஓ செம்ம டேஸ்ட்டாக. ஆ அரைச்சி ஊற்றணும். இல்லை பன்னீர் இந்த பன்னீர் இந்த சாமிக்கு ஊற்றுறோம்ல இது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர். ஓ அந்த ஓகே ஓகே. அது என்னன்னா அந்த பன்னீர் நினைக்கிறீங்க பால் கட்டி.
சரி சரி. இறக்குறதுக்கு முன்னாடி போடணும் அது. போட்டு விட்டு கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டு மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட்டு விட்டுறணும். ம். கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இல்லை இன்னும். இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு சமைக்கிறதுல? நான் தான் பழக்கம் இல்லை எனக்கு. இல்லை அது இல்லையா? வேலைக்கு வேண்டிய ஆ சமையல் வேலை வேண்டாம்னு அந்த மாதிரி பண்ணேன். அங்கே போகக்கூடாது. இங்கே வந்த உடனே சரி சரி வேலை வேலை ஆடனை ஆன என்ன சொல்லுவாங்களே, பாடின வாயும் ஆடனை காலம் நிற்காதுங்க மாதிரி. அப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்குது. கிடைக்கல. அப்புறம் பார்த்தேன் சரி சமையல் வேலையில் பூந்தோம்னா வேலை கிடைக்கும்னு ஐடியா பண்ணிட்டேன். சரி. சமையல் வேலையில் பூந்து வேலை கிடைச்சிச்சு. ஓஹோ சரி சரி. 8 மாதத்தில் என்னை மெடிக்கல் பண்ணிட்டாங்க. ஆ ஆ சின்ன பிள்ளையில எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? சின்ன பிள்ளையில பழகுறது இல்லை நிறைய வேலை இருக்குல்ல, இல்லை சமையலில் தான் இது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனா ஆ 2வது 3வது படித்து ஓடிடுறாரு. ஆ அம்மா அப்பா கூட சேர்த்து விட்டுருவா. ஆ ஆ அப்போ செட்டில் அப்போ அப்பச்சி ஆ நம்ம ஒரு பையன் வேணும் கிடைக்குமா? பாப்பா ஆச்சு உடனே ஒரு சேர்த்து விட்டுருவா. அப்புறம் அங்கேருந்து போனேன் வல்லம்படிகை. எங்கேயா? பள்ளம்படுகையா? வல்லம்படிகை. ஆ ஆ போய் சமைச்சேன். ஆ வைத்தீஸ்வரர் கோயில் முதல்ல ஸ்டார்ட் சமையல் பழகினதே. வைத்தீஸ்வரன் கோயில். போனோடனே திருவையார். திருவையார் படித்தோடனே வளைங்கம்மாள். வளைங்கம்மாள் வல்லம்படிகை போயிட்டேன். இப்போ பெரிய பெரிய பூஜைக்கே சமைக்கிறதா? வீட்டுகளோ? அப்பச்சியை காசை கொண்டாடுவாங்க. ஆ ஆ சமையல்கார வேணும். அப்போ 30 ரூபா 40 ரூபான்னு சம்பளம். ஆமாம் ஆமாம். 78 79 எனக்கு எவ்வளோ சம்பளம்? 80 ரூபா சம்பளம் மாதம். தஞ்சாவூர். சரி சரி. அதுவே பெரிய காசு அப்போதைக்கு என்ன? சரி பெரிய ஆள். எங்கள் வீட்டில் எல்லாரும் சமையல் வேலை. தம்பி ஒரு தம்பியை தவிர 3 தங்கச்சி 3 தம்பி. ஒரு தம்பியை தவிர எல்லாரும் சமையல். சரி சரி. அதே மாதிரி எங்கள் சித்தப்பா வீட்டில் ஓஹோ. எங்கள் சித்தப்பா சமையல்காரு, இன்னொரு சித்தப்பா சமையல்காரு. பசங்க பசங்களுக்கு சமையல் வேலை. 2 பேர் 3 பேரில் ஒரு நாள் கொத்தனார், ஒரு ஆள் சமையல் வேலை. 2 பேர் சமையல் வேலை. அங்கேயே இருக்காங்க ஊரில். சரி சரி. நம்மளுக்கு சமையல் வருமா? நம்மளுக்கு உங்கள் மயங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அது முடிச்சுட்டு எங்கள் ஊரில் ஹோட்டலில் இருந்தேன். 45 ரூபா சம்பளம். சரி சரி.
ஆவணிப்பட்டியில் ஹோட்டல் ஆவணிப்பட்டி. சேப்பூர்ல அதானே. நீங்கள் இந்த ஊர் ஆவணிப்பட்டி. ஆவணிப்பட்டியா? அது ஐயா சேவின்பட்டியில் ஆவணிப்பட்டியா? ஆவணிப்பட்டி 2 பேரும் ஒரே ஊரில். நம்ம வீடு இங்கே, அவர் வீடு அங்கே உள்ளே போகணும். வீடு மெயின் ரோட்டில். சரி சரி. அவர் சேவன்பட்டி போகிற வழியில் போகணும் இல்லை. அவர்கிட்ட கூட்டியாந்தார் எனக்கு. அப்படியா? கான்ட்ராக்ட் வேலை எடுத்துட்டார். ஊரணியும் வெட்டுறது கொண்டாந்தா 6 பேர் வந்தால் நான் ஒரு ஆள் தான் தப்பிச்சேன். ஓஹோ. அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. சரி. மின்னல் கொடின்னு சொல்லுவாங்க. அதே மின்னக்குடி முன்னக்குடி தான் சொல்லுவாங்க. சேப்பட்டி சேப்பட்டி சேப்பட்டி. ஆமாம். இளையத்தாக்குடி இளையத்தாக்குடிம்பா. இளையத்தாக்குடி. ஆமாம். பக்கத்தில் நினைக்காட்டான். இவர் தான் உங்களோட ரொம்ப வருஷமாக இருக்கார்ல அவர். சமையலுக்கு வந்துடுவார். சும்மா வேஸ்ட்டாக காய் சோகை எடுத்துருக்கேன். ஆமாம் ஆமாம். சோகை எடுக்கிறது இந்த இதுகளை இறக்கணும். சமையலோடு சேர்த்து சேர்த்து உங்கள் அன்றைக்கி உங்கள் லைஃப்பும் அப்படியே ஒரு வாட்டி போயிட்டு வந்தாச்சு பின்னோக்கி. ஆமாம். அப்புறம் மைசூர் பெங்களூரில் இது கோயம்புத்தூரில் சிங்கானூரில் கேண்டீனில் மிஷினில் சமையல். சரி. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இருந்தேன். அப்புறம் வீட்டில் இருந்தேன். 6 மாதத்தில் பெங்களூர் கொண்டு போயிட்டாங்க மைசூர். சரி, பெங்களூரும் போயிட்டு வந்திருக்கியா? ஓகே. மைசூரில் இருந்தாலும் மில்லு பஞ்சு மில்லு இல்லை, அங்கே கேண்டீனில் சமைக்கணும். அப்போ கேண்டீனில் இருந்தவங்க இன்னொரு கேண்டீன் அங்கிட்டு மைசூர்லேருந்து பெரியப்பட்டினம்னு ஒரு சரி அங்கிட்டு போயிட்டேன். ஒசூர் அங்கே போயிட்டேன். அங்கே இருந்தவங்க பெரியப்பட்டினம். அங்கே இருந்தாப்புல பெரியப்பட்டினம் அங்கே இருக்குது. அப்போ தான் புதுசாக கட்டினாங்க. உப்பு எந்த சமையல் இருந்தாலும் சரி ஒரே போட்டு மறு போட்டு வேலையே. தக்காளி உப்பு, இந்த சட்டுக்கு உப்பு, இந்த சட்டுக்கு உப்புன்னு போட்டு. ஆமாம், அவங்களுக்கு தெரியும்ல கணக்கு. நான் கையிலே தான் போட மாட்டேன். அப்படியே பாக்கெட்டோட கொட்டிட்டு அப்படியே நிறுத்திடுவேன். आपका नाम क्या है? आर दीक्षिता. वेरी गुड. कौन सा क्लास पढ़ती है? PP1. कौन सा स्कूल? या बगल वाला है ना, सुभाष ग्राम. वेरी गुड. दीदी वो कौन सा क्लास पढ़ती है? 1st क्लास में. 5 क्लास में. वो भी सेम स्कूल GPS सुभाष ग्राम ना. வாங்க வாங்க. இது பிரசாத் இப்போ வண்டியில் வேலை கொடுக்கணும்லாமா? அவன் 25 கொடி வா
ஆமாம், பூஜை ஆரம்பிக்க போது வர. அதுக்குள்ளே ஆயிரம் நீங்கள் பயப்பட்டா ஆமா அதாவது கொதிக்குது பாருங்க. கொலை போடுமா? கொலை போட்டு அதுக்கு மாதிரி இங்கே பொங்கல் சோறு வச்சா சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சா புளி விட்டா சக்கரை பொங்கல் வைக்கக்கூடாது. வெண்பொங்கல் வச்சு அதில் ஊற்றியே சக்கரை பொங்கல். அதெல்லாம் சாப்பிடுவோம். அதே எப்படி சாப்பிடுவீங்க? அதுதான் கேட்குறேன். நல்லா கொதிச்சு குலவை போடுங்க, குலவைய. உலக கொதிச்சிருச்சு. மசாலாலாம் நல்லா கொதிச்சு நல்லா திரண்டு வருது. மாரியம்மா போட்டாச்சு. கொட்டா இங்கே வீட்டுக்கு வா. இந்த நிலையில் இனிமேல் அரிசி போடணும். ஆ, கொட்டா மசாலாலாம் ஒன்று கூடி நல்லா கொதிச்சு தக்காளி, மல்லித்தழை, அரைச்ச மசாலா, இஞ்சி விழுது. அப்புறம் போடலாம். ஆ மல்லித்தழை. ஆ நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ அரிசியை போடணும். அது அரிசி வருது. ஆமா இதுல பழம் எது இருக்குது? அம்மா பழசாரி நம்ம என்ன இருக்காங்க. நம்ம ஒன்று அப்படி பொங்கிருச்சுலாங்க. புழுங்கலும் இருக்கு, பச்சையா இருக்கு, புழுங்கலும் இருக்கு. கிண்டு விடுறாங்க. மறுபடியும் ஆமாம், 40 வருஷம் சேவ் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா பரபரன்னு ஓடி இருக்க வேண்டிய நேரத்தில் கறி ஒரு இது தக்காளி சாப்பிட்டு தான் ஓடுது. சார் இது ஒன்று இருக்கு இல்லைன்னா பண்ணலாமே. ஆ, அது 10 வரைக்கும் 2ஆம் தினம்னாக்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே பாருங்க, உப்பு போடுற திறமை மட்டும் பாருங்க எப்படின்னு. அப்படியே பாக்கெட்டோடு தான் கொட்டுறது. போடுப்பா பூரா போடு. 1 கிலோ உப்பு கொட்டியாச்சு. அப்புறம் என்ன, உப்பு போடுறவங்க தான் பண்டாரி. இன்னொரு பாக்கெட் உடைங்க. 30 கிலோக்கு 1 கிலோ உப்பு. உப்பு போட்டு ஒரு கிண்டு ஆச்சு. இன்னைக்கு இதை பிடிச்சி கிண்டாதவங்க பாக்கி இல்லை இன்னைக்கு. ஆ, ஆமாம், செல்லி என்ன கிண்டியாச்சு, நம்ம அருணன் கிண்டியாச்சு, ஐயா கிண்டியாச்சு, முருகன் கிண்டியாச்சு, அவர் பழனிக்குமார் கிண்டியாச்சு, எல்லாரும் கிண்டியாச்சு இன்னைக்கு. ஆ ஆ, தம் போட்டுருமா? கொதிச்சு வரணுமா? இப்போ தம் பண்ணணுமா, கொதிச்சு வந்தவொடனே பண்ணணுமா? கொஞ்ச நேரத்தில் இங்கே ஆ, 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 ஆ. இங்கே வந்துருச்சு. நீ கொஞ்சம் தண்ணி சுண்டுனவொடனே நீ அப்படியே தம் போட்டுற வேண்டியதேன். முழு தக்காளி அப்படியே முழு தக்காளி அப்படியே கிடக்கா? பார்த்து நான் தக்காளி சைடு போகவே இல்லை. தக்காளி அங்கே போ.
நான் இஞ்சி பூண்டு அரைச்சேன். ஒரு piece இது வெங்காயம் 4 மாதிரி வெட்டணும். அது கிடைச்சிருக்கு பாருங்க. அது இந்த இந்த இதுக்குள்ள ஒன்று மட்டும் கிடைச்சிருக்கு தனியா. வெங்காயம் வெட்டுறது அருண் மாவட்ட வெட்டினாரு. அதான் நல்லா உரதுக்கு நல்லா எல்லாம் அரிசி எல்லாம் மிக்ஸ் மசாலா எல்லாம் கொதிச்சு வருது. கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே இனிமேல் மூடி போட்டு தம் போட வேண்டியதேன். மனம் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஐயாவோட கைப்பக்கம் வந்தேன். நல்லா அரிசி நல்லா வெந்து நல்லா ஒலை கொதிச்சு வருது. புகை கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. புகை நல்லா மறைச்சிருக்கு. நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கிண்டி விட்டு தண்ணியில் கொஞ்சம் சுண்டுனவொடனே அப்படியே மூடி போட்டு தம் போடணும். தம் போட போகிறாங்க. இந்த கீழே உள்ள நெருப்பெல்லாம் எடுத்து அங்கிட்டு போடுறாங்க. எரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிற தன்னால் அணிங்கிறேன்னு. ஆமாம் கீழே கீழே தம் போட்டு ஒரே இது முடிச்சிருவோம். நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்துருச்சு அரிசி. இதெல்லாம் எடுத்து விட்டு கீழே உள்ள கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. நெருப்பெல்லாம் இங்கிட்டு தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் தம் போட்டுருவாங்க. அவ்வளோதான். தம் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் பரிமாறும் போது எடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சு மூடிட வேண்டியதை விட தம் போட்டுறணும். அது மேலே தூக்கி
நெருப்பள்ளி தம் போட்டுற விடுது, அவ்வளோதான். பூஜை ஆரம்பித்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.